மதுரை அருகே திமுக நிகழ்ச்சியில் பிரியாணி சாப்பிட்ட பலருக்கும் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உணவு மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில பிரியாணி சாப்பிட்ட சிறுவர்கள் உட்பட பலருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு. இது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்க? இப்ப உணவோட மாதிரிகளும் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பரிசோதனை முடிவு எப்ப வரும்னு சொல்லப்படுது? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, மதுரை அருகே உள்ள இந்த கள்ளிக்குடி வெள்ளூர் கிராமத்தில் நேற்று திமுக நிகழ்ச்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதி வெள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் இந்த பிரியாணியை உணவாக வாங்கி சென்று வீட்டில் அவர்களது பிள்ளைகளுடன் சேர்ந்து 4 மணிக்கு இந்த உணவானது அருந்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 120க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தற்போது வயிற்று உபாதை மற்றும் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்ததால் திருமங்கலம் அருகே உள்ள அந்த வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூட்டு தற்போது முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கே போதிய வசதிகள் இல்லாத பட்சத்தில் அருகில் உள்ள விருதுநர் அரசு மருத்துவமனைக்கும் பாதி பேரை அவசர சிகிச்சைக்காகவும் அனுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்று காலை பள்ளிக்கு சென்ற சிறுவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த போன்ற உபாதைகள் வருவதாகவும் காலை முதலே இந்த வில்லூர் அரசு மருத்துவமனைக்கு இந்த பள்ளி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு சீவர் சிகிச்சைகளும் இங்கு பகுதியில் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தற்போது இந்த பிரியாணி மாதிரிகளை பரிசோதனை எடுக்கப்பட்டு அந்த மாதிரிகளை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த 4 நாட்களுக்கு பிறகுதான் இந்த பரிசோதனை முடிவுகள் வரும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தற்போது கள்ளிக்குடி வட்டாட்சியரும் சம்பவ இடத்திற்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மதுரை கள்ளிக்குடி அருகே இது போன்ற திமுக நிர்வாகி நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட அந்த பிரியாணியானது வயிற்று உபாதை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த நஞ்சு உட்கொள்ளும் அளவிற்கான அந்த உணவுப் பொருளாக மாறி தற்போது இந்த பகுதியில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இது போன்ற உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, தொடர்ச்சியாக அந்த மாதிரிகள் வந்த பின்பே இது போன்ற விஷயங்கள் எதனால் இந்த வயிற்று உபாதைகள் காரணம் என என்பதும் விசாரணைகளுக்கு வரும் என்றும் தெரியப்படுத்த வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா சுபாஷ், இந்த மருத்துவமனை மட்டும் இல்லாமல் மேலும் 2 மருத்துவமனைகள்லையும் பாதிக்கப்பட்டவங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வருது. போதுமான மருத்துவ வசதிகள் அனைத்து மருத்துவமனைகள்லையுமே இருக்குதா? பிரியதர்ஷினி, இந்த அரசு மருத்துவமனையில் போதிய அளவிற்கு தற்போது வரைக்கும் இந்த மருந்துகள் இருக்கும் என அந்த அரசு மருத்துவர் தற்போது தெரிவித்து வருகிறார். கூடுதலாகவும் மருத்துவமனைகளுக்கு இந்த மருந்துகளை கொண்டு தற்போது வரைக்கும் சேர்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த பெற்றோர்கள் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட கேட்போம், இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனை? பிரியாணி சாப்பிடுவாங்க. எப்போ சாப்பிட்டாங்க அவங்க? மதியம் சாப்பிட்டாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு? அது வாந்தி, வயிறு வரும். கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் கூறுவது பார்க்கலாம். அந்த பிரியாணி சாப்பிட்டு தான் இந்த வயிற்று உபாதைகள் ஏற்பட்டதாகவும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது இந்த வில்லூர் அரசு மருத்துவமனையில் தற்போது குழந்தைகளும் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தர்ஷன், பிரியாணி சாப்பிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் உள்ளிட்ட பலருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து நேரம் தவறி, அதாவது மதிய உணவுக்கு தயார் செய்யப்பட்ட பிரியாணியை நேரம் கழிச்சு இரவு சாப்பிட்டதுனால தான் இந்த பாதிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மதியம் சாப்பிட்டவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.